எழுச்சி நிகழ்வு இது. கடந்த 14வது மாநில மாநாடு நடைபெற்ற நாகர்கோவில் மண்ணிலிருந்து தக்கலையிலிருந்து தோழர் சசிகுமார் தலைமையிலே இங்கு மாநில மாநாட்டினுடைய கொடி பயணமாய் வந்திருக்கிறது. SYF சோசியலிஸ்ட் வாலிபர் முன்னணியுடைய கொடி பயணம் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், DYFI சிந்தாபாத், DYFI சிந்தாபாத், DYFI சிந்தாபாத், DYFI சிந்தாபாத். டிசம்பர் 25 சுட்டு பொசுக்கப்பட்ட அந்த உயிரின் நினைவாய் தோழர் குணசுந்தரி தலைமையில் முன்னாள் மாநில துணைத் தலைவர் ஸ்டாலின் எடுத்துக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய நெண்மணி நினைவு ஜோதியினை நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய முன்னாள் செயலாளர் அன்பு தோழர் அஸ்வத் நாராயணன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம். அணையவிடும், 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 அணையவிடும். தீண்டாமை கொடுமைக்கு எதிரான ஜோதியினை அணையவிடும், 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 அணையவிடும். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த. நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய், ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் அணி திரள்வோம் தோழர்களே, அணி திரள்வோம் தோழர்களே. என்று போராடிய லீலாவதி நினைவாக போராட்டத்தில் தியாகிகளே, 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 வீர வணக்கம், வீர வணக்கம். அணி வகுப்போம் தோழர்களே. லால் சலாம், லால் சலாம், லால் சலாம். சோமு செம்பு வீரர்களே, கல்விக்கான போராட்டத்தில், வேலைக்கான போராட்டத்தில் இன்னும் ஈட்ட வீரர்களே, வீரர்களே, நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய், லட்சம் லட்சம் லட்சமாய் அணி வகுப்போம் தோழர்களே. ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், DYFI ஜிந்தாபாத். வீர வணக்கம் செய்கின்றோம். நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய், ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் அணி வகுத்து வந்திடுவோம், அணி வகுத்து வந்திடுவோம். நீங்கள் உயர்த்திய வெண்கொடியை, நீங்கள் உயர்த்திய வெண்கொடியை தாளவிடும், 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 தாளவிடும். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம்.
போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளே தோழர்களே வீர வணக்கம் செய்கின்றோம் வீண் போகாது நீங்கள் சிந்திய ரத்த துளிகள் வீண் போகாது உயிர் பிரிந்தாலும் தவளவிடும் சார் ஒரு நிமிஷம் Come on, comrades! Come on! Salute! Red salute! 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 Salute! தோளோடு தோள் சேரா கையோடு கை கோர்க்கா சல்யூட் ரெட் சல்யூட் 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 சல்யூட் Red salute, salute. Red salute, salute. Red salute, salute. Red salute, salute. Salute. Red salute, salute. Red salute, salute. முன்னணி பாத்திரம் வகித்து இரத்தத்தையும் வியர்வையும் மட்டுமல்ல தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்த நம்முடைய தியாகிகளுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நம்முடைய மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் எம் செந்தில் அவர்கள் இப்போது அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிவார். போராட்ட பாரம்பரியமிக்க மண்ணில் கம்பீரமாக துவங்கியிருக்கிற இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினுடைய தமிழ் மாநில 15வது மாநில மாநாட்டில் இயற்றப்படுகிற அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிகிறேன். கருப்பின மக்களின் சம உரிமைக்கான தென் அமெரிக்காவின் விடுதலை போராளியாய் தன் வாழ்க்கையை துவங்கி இன ஒடுக்குமுறைக்கு எதிரான உலக போராளியாய் உயர்ந்து இன அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராய் உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நெல்சன் மாண்டேலாவுக்கு அறிவியல் விஞ்ஞானியாய் அறியப்பட்டாலும் அத்தோடு தன் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாது மாணவர்களை நேசிக்கும் ஒரு அறிவியலராய் மட்டுமே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்த மேனால் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஓய்வு பெற்ற பின் அரசு சலுகையில் சொகுசு வாழ்க்கை என்பதை மறுத்து எளிய மனிதராகவே இறுதி மூச்சு வரை வாழ்ந்த அவருக்கு இம்மாநாடு அஞ்சலி செலுத்துகிறது. சாதிய மற்றும் இந்து பயங்கரவாதிகளால் சமீபத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பெரும் பக்தறிவாதியும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு போராளியுமான நரேந்திர தபோல்கர் சகத்திய அகாடமிய விருது பெற்ற கன்னட எழுத்தாளரும் சாதி எதிர்ப்பு போராளியுமான மல்லையப்பா கல்பூரி அவர்களுக்கும் மார்க்சியவாதியும் மாபெரும் போராளியுமான மரியாதைக்குரிய தோழர் கோவிந்த் பான்சாரே மாநிலக்குழு உறுப்பினராக செயல்பட்ட கோவை சிந்துமதி அவர்களுக்கும் நெல்லையில் கந்துவெட்டி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வாலிப சங்க தலைவர் கோபி இவர்களுக்கு இம்மாநாடு ஒரு நிமிடம் அஞ்சலி.
மலைக்கோட்டை தமிழகத்திற்கு உயரமாய் திகழ்ந்தது. காவிப்படைக்கு, சாதிப்படைக்கு, டாஸ்மாக் கடைக்கு நேரடியாக சவால் விட்ட நேற்றைய படை இந்திய ஜனநாயக வாழ்வு சங்கத்தினுடைய படை. இங்கிருந்து பார்த்தால் மலைக்கோட்டை மாவீரன் திப்பு சுல்தானின் தலைப்பாகை போன்று தோற்றமளிக்கும். இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தால் எழில் சூழ்ந்த சிறுமலையில் இருந்து எடுத்து வந்த பலா போன்று காட்சியளிக்கும். இந்தியா முழுவதும் ஆதிக்கத்தோடு பரவி வந்த வெள்ளையரை தென் மாவட்டத்தின் நுழைவு வாயிலான திண்டுக்கல்லில் தடுத்து நிறுத்தி உள்ளே விடாமல் விரட்டியடித்த பெருமைமிக்க வரலாற்றை சூழ்ந்து நிற்கிறது திண்டுக்கல் மலைக்கோட்டை. நாயக்கர்கள், மருது வீரர்கள், பாளையக்காரர்கள், அவர்களின் மன்னர்களான வீரமங்கை வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் உரைகளிலிருந்து உருவப்பட்ட அன்பு தோழர் ஆக்னேஸ் மேரி அம்மாள் அவர்கள், சகோதரி அமலோற்பம் அவர்கள் தங்களின் 2 குழந்தைகளையும் சிறைச்சாலையிலே இழந்தார். இப்படிப்பட்ட தியாகத்தோடு இளம் வயதிலேயே தொழிலாளி வர்க்கத்திற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு சிறை சென்ற அன்பு தலைவர்கள் தோழர் ஏபி என்று எல்லோராலும் போற்றப்பட்ட புகழுக்குரிய தோழர் ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள், அருமை தோழர் என் வரலாஜன் அவர்கள், அருமை தோழர்கள் மதோகோபால் அவர்கள், அன்பு தோழர் எஸ் ஏ தங்கராஜன் அவர்கள், அருமை தோழர் RS ராஜேந்திரன் அவர்களுடைய தியாகம் மலர்களின் மாவட்டமான திண்டுக்கல்லுக்கு மேலும் மனம் சேர்த்து வருகிறது. யதார்த்தமான இன்றைய சூழலில் சிறு குறு விவசாயமும் ஆழ்வோர்களின் சீரழிந்த கொள்கையால் வாழ்விழந்த தொழிலாளர்களுமாக நவீன புதிய பொருளாதார கொள்கையின் விளைவாக நலிந்த மாவட்டங்களில் இப்போதைய திண்டுக்கல்லும் இருந்து வருகிறார். பாரம்பரியமிக்க பூட்டு போன்ற தொழில்கள் எங்கெங்கோ அழிந்தும் கிடைக்காத சூழ்நிலையில் வேதனையில் எங்கிருந்தோ வரும் ஒரு இளைஞன் நான் தருகிறேன் என் ரத்தத்தை என்று கொடுக்க முன்வருகிறார். முன்வந்த இளைஞரிடம் உன் பெயர் என்ன என்று மருத்துவ நிர்வாகம் கேட்கிறது. அதற்கு அந்த இளைஞன் கம்பீரமாக கூறினான், என் பெயர் இந்திய ஜனநாயக வாழ்வு சங்கம் என்கிறார். இதுதான் உங்களின் அடையாளம். குருதி கொலைவள்ளர்கள் நீங்கள் தான் கண்ணனின் உண்மையான தம்பிகள். இளையவர்களோடு இணைந்து பணியாற்றிய போது அவர்களின் புதிய சிந்தனையால் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். பல கிராமங்களில் இந்நகரத்தின் வீடுகளில் கண்ணில் படாமல் இருந்து வந்த பல பகத்சிங்களை கண்டறிவதற்கு இம்மாநாடு உதவியதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பெரிய வெற்றி. நாங்கள் வேலையில்லாமல் ஊர் சுற்றவில்லை, வேலையில்தான் ஊர் சுற்றுகிறோம் என்ற இளைஞர்களினுடைய வலிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பாதங்கள் கொப்பளிக்க வேலை கேட்டு நடந்த இந்திய ஜனநாயக வாழ்வு சங்கத்தின் அறிவுகள் ஏற்று இங்கும் திண்டுக்கல்லில் கொட்டும் மழையிலும் கொடிபிடித்து நடந்தார்கள் என் இளைய தோழர்கள். தூத்துக்குடியில் காவல்துறையினரின் கடும் தாக்குதலால் தலை பிளந்து தலையிலே ரத்தம் சொட்ட சொட்ட நம் சங்கத்தோழர் கூறினான், காவல்துறையே, உன்னிடம் இருப்பது வெறும் தடி, எங்களிடம் இருப்பதோ வீரமிக்க கொடி என்று அவன் சவாலிட்டான். இந்த இயக்கத்திற்கு பின்னால் தான் உணர முடிந்தது, சேக்குவேரா பணியினை யார் வேண்டுமானாலும் அணியலாம், ஆனால் சேக்குவேராவாக போராட